பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு என்றும் இருப்பதாக. இன்றைய வார்த்தை, எந்நாளும் அவர்கள் அசைவுறார், நேர்மையுள்ளோர், மக்கள் மனதில் என்றும் வாழ்வார், தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது, ஆண்டவர்கள் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். A good person will never fail. He will always be remembered. He is not afraid of receiving bad news. His faith is strong and he trusts in the Lord. திருப்பாடல்கள் அதிகாரம் 112 வசனம் 6 மற்றும் 7. நேர்மையுள்ளவராய் நடப்பவர்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது நிலையான நம்பிக்கை கொள்ள வேண்டும். மனம் தளர்ந்து போகக்கூடாது. சோதனைகளும் போராட்டங்களும் எடுப்புகளும் உங்களை கலங்கடிக்கும் பொழுது உங்கள் நம்பிக்கை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது நிலையாய் இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் நேர்மையாய் நடப்பதில் மனம் தளர மாட்டீர்கள். எந்த தீமையான செய்தியும் செயலும் உங்களை அச்சுறுத்தாது. ஏனெனில் உங்கள் இதயத்தில் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் ஆசீரும் அருளும் உங்கள் இதயத்துக்கு நம்பிக்கையும் புது ஆற்றலுமாயிருக்கும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் அனைவருக்கும் கடவுளின் ஆசீரும் அருளும் சமாதானமும் நிறைவாக கிடைப்பதாக. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபமும். வாழ்வு தரும் இறை வார்த்தை, ஆறுதல் அளிக்கும் இறை வார்த்தை, உண்மையை உணர்த்தும் இறை வார்த்தை, நம்பிக்கை தரும் இறை வார்த்தை, இது இயேசு வழங்கும் இறை வார்த்தை, இது இயேசு பேசும் இறை வார்த்தை.